மேஜர் சந்திரகாந்த் அப்பிச்சிருக்காரு. எல்லாரும் அப்பிச்சின்னு தான் கூடுவாங்க செட்டியார் அவர்களை. அவர் அந்த நாகேஷை கூப்பிடப்பா, இடம் எடுக்கிறான்ப்பா, அவனை கூப்பிடப்பா அப்படின்னாரு. எது கூப்பிட்றாரு அப்படின்னு போனேன். இங்கே வாங்க சார், வாங்க, நீங்கள் பண்ணியிருக்கிறத பாருங்கள் அப்படின்னு மூவியெல்லாம் காமிச்சார். அதில் ஒரு பாட்டு வரும், கல்யாண சாப்பாடு போடவான்னு. அது நான் படம் பார்த்தேன், கிட்ட பார்க்கலாம். அது மூவியால் பார்த்தா கல்யாண சாப்பாடு போடவான்னு இருந்தது. ஏப்பா முதல்ல மாதிரி இப்படி திறந்துருக்கே, எல்லோரும் வா வான்ட்டு எல்லோரும் தூங்கிடுவானே, அப்புறம் மறுபடியும் அவனை எழுப்பி மறுபடியும் கதையை கொண்டு வந்து கதையே போயிடுமேப்பா. முதல் லைனு அதையே கெடுத்துச்சு. உனக்காக இன்னொரு தடவை செட்டு போட்டிருக்கிறேன், காலில் கையில் அடிபடாமல் இருக்கிறதுக்காக மரத்தூடெலாம் தூவியிருக்கேன், அந்த லைனை மாத்திரம் கொஞ்சம் பாடிருக்கீங்களா அப்படின்னாரு. சரின்ட்டு அதுக்கப்புறம் ஒழுங்காக பாடினோடனே ஓகே ஆகிப்போச்சு. எதுக்கு சொல்ல வரேன், ஒரு சின்ன தப்பாக இருந்தாலும் அவருக்கு தப்புன்னு பட்டதை உடனடியாக திருத்திடணும். அது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. நமக்கு தெரியாமல் ஜனங்கள் பார்த்து 100 தப்பு சொல்ல போகிறான், அது வேறு விஷயம். நமக்கு தெரிஞ்ச தப்பு முதல்ல திருத்திடுவோமே அப்படிங்கிற ஒரு மிக உயர்ந்த எண்ணம் கொண்டவர் ஏ. செட்டியார். அதனால தான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் பிக்சர்ஸ் அவரால் எடுக்க முடிஞ்சது.